அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் சனு சேனலில் மகாபாரதம் சபா பருவம் பகுதி 11 பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சபையில் இருந்த அமைதியான சூழ்நிலையில் ஒருவன் அடிமைகளுக்கு அரச ரீதியில் உடையணிந்து இருப்பதற்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறான். ஆகையால் அவர்கள் அணிந்திருந்த ராஜ உடைகள் அனைத்தும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படுது. அப்படி பறிமுதல் செய்த பொழுது பாண்டவர்கள் தாங்களே தங்கள் அணிந்திருந்த அரச உடைகளை கலற்றி கொடுத்து விட்டனர். அடிமைகளான பாண்டவர்கள் இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு நின்றனர். இந்த காட்சியை கண்ட துரியோதனனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை உண்டு பண்ணியது. இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யஜ்ஞத்தில் யுதிஷ்டனோட ஆடம்பரத்தை பார்த்தபோது அவனுடைய உள்ளம் பொறாமையால் வெந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது பாராளு வேந்தனை இப்போது அடிமை நிலைக்கு இறக்கி வைத்துட்டோன்னு துரியோதனன் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. பாஞ்சாலத்தில் நிகழ்ந்த திரௌபதிக்கான சுயம்பரத்தில் வெல்ல துரியோதனனுக்கு இயலவில்லை என்ற வருத்தம் அவருடைய உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. இப்பொழுது சபை நடுவே வைத்து அவளை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் அவள் அணிந்திருந்த ஆடையை எடுக்கும்படி தன் தம்பி துச்சாதனனை ஏவுறான். துச்சாதனனும் அடாத செயலில் ஈடுபட மகிழ்வோடு திரௌபதி அருகில் வர்றான். இதுக்கு தடை சொல்ல கணவன்மார்களுக்கு உரிமை இல்லை. மற்றவர்களோ வெறுமனே அமைதியாக இருந்து விட்டாங்க. திரௌபதி கிருஷ்ணனிடம் தனக்கு கிருபை புரிய வேண்டும்னு வேண்டி அவனிடம் அடைக்கலமாகிறாள். கிருஷ்ணனிடம் அடைக்கலம் வருகின்றவர்களுக்கு ஆபத் பாந்தவன் அல்லவா, எப்பொழுதும் துணை நிற்பான். இப்பொழுது அதிசய செயல் ஒன்று நிகழ்ந்தது. என்னன்னு கேட்குறீங்களா? துச்சாதனன் திரௌபதியோட துகில் அதாவது புடவையை ஒன்றன் பின் ஒன்றாக உருவிக்கொண்டே இருந்தான். புதிய புடவைகள் அவளிடம் ஒன்றன் பின் ஒன்றாக வடிவெடுத்து வந்து கொண்டே இருந்தது. துச்சாதனன் உருவிய புடவைகள் திரௌபதியோட உயரத்திற்கு ஒரு பெரிய குவியல் ஆகிருச்சு. திரௌபதி புதிய ஆடைகளோட மிளிர்ந்து கொண்டே இருந்தாள். ஆடைகளை உருவி சலித்து போன பொல்லாத மூர்கன் பெருமூச்சு வாங்கி உட்கார்ந்துட்டான். துச்சாதனன் இச்செயலில் திரௌபதியிடம் மிகப்பெரிய தோல்வி அடைந்துட்டான். ஆனாலும் அவன் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலை. அடுத்தபடியாக துரியோதனன் வேண்டுமென்றே திரௌபதியை அவமானப்படுத்தணும்னு எண்ணி தன்னுடைய இடது தொடையை காட்டினான். இதை கண்ட பீமன் மிகவும் கோபம் கொண்டு, நீ காட்டுகின்ற உனது தொடையை யுத்தத்திலே நான் உடைத்து உன்னை கொள்வேன்னு சொல்கிறான். இல்லாவிட்டால் பராக்கிரமே வடிவெடுத்து இருக்கின்ற என்னுடைய முன்னோர்கள் சென்று இருக்கின்ற சொர்க்கத்தில் நுழைய மாட்டேன், இது சத்தியம்னு சொல்கிறான் பீமன். பின்பு அவன் துச்சாதனனை பார்த்து, யுத்தத்திலே உன் நெஞ்சை பிளந்து அதில் பீறி கொண்டு வர்ற இரத்தத்தை குடிப்பேன், இல்லாவிட்டால் பராக்கிரமே வடிவெடுத்திருக்கின்ற என்னுடைய முன்னோர்கள் சென்று இருக்கின்ற சொர்க்கத்தில் நான் நுழைய மாட்டேன்னு சத்தியம்னு செய்கிறான். அப்பொழுது கர்ணன் திரௌபதியை அந்தபுரத்துக்கு இழுத்து சென்று அடிமை பெண் ஒருத்திக்கு பொருத்தமான உடைகளை கொடுத்து பணிவிடை பண்ண அவளை நியமிப்பாயாக என்று துச்சாதனனை தூண்டுறான். எவ்வளவு கேவலமான செயலை செய்கிறான் பாருங்களேன். கர்ணன் கூட இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்கங்க. என்ன சரி, இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.